அன்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெசில் ராசபக்சவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு அதிரடி உத்தரவை வழங்கி இருக்கின்றது. இது ஒரு ஓபன் பரன் என்று சொல்லலாம், ஓடி பிடிக்க உத்தரவுன்னு சொல்லலாம். இவர் யாரு? மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் கோட்டபய ராஜபக்ச காலத்திலும் மிக முக்கியமான அறிவாளி அமைச்சர். அது நிதி அமைச்சராம். நிதியில கொள்ளை அடிக்கத்துல வல்லவர். இவருக்கு இந்த நிதியை பத்தி தெரியும். அதனால்தான் அரசு திவாலாயிடுச்சு. அதாவது பொருளாதார அமைச்சர் என்று 10 ஆண்டு காலமாக மஹிந்த ஆட்சியில ஆட்டையை போட்ட அமைச்சர் கோட்டபய ராஜபக்ச காலத்திலே நிதி அமைச்சராம். கர்மண்டா படிப்பை கேட்டு அந்த ஆளுக்கு படிப்பே இல்லைங்க. ஆனா நிதி அமைச்சரா நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு மாத்திரமல்ல. ஒரு நிதி அமைச்சர் என்பவர் ஒரு வர்த்தக துறையில ஒரு பிபிஏ பிகாம் இப்படி ஏதாவது ஒரு துறையில ஒரு டிகிரி பெற்றவனா கிடையாது, எதுவுமே கிடையாது. மாறி மாறி வந்த ஆட்சிக்குள்ள மிகப்பெரிய பணத்துக்குரிய அமைச்சர், பண முதலை என்று சொல்லலாம். சரி பாப்பமா, இவருக்கு ஏற்கனவே இவர் இப்ப அமெரிக்காவில இருக்கிறார். கடந்த 9 மாதங்களாக நீதிமன்றத்துக்கு அப்சன்ட் பண்ணி வாரத்தால இப்ப அவங்க ஓபன் பண்ணிக்கிறாங்க. இது இன்டர்போல் போலீஸ் வரையும் போகுது. அமெரிக்காவில் தங்கியிருக்கிறார். ஜேவிபி ஆட்சி அமர்ந்தவுடன் அந்த காலையிலே பயணமானவர் ஓடிட்டார்ல, அதோட போய் பூந்தவர் நாட்டுக்குள்ள வர இல்லை. அப்போ இந்த உத்தரவை மாத்தறை நீதிமன்றம் எம்சி இன்று வெள்ளிக்கிழமை பிறப்பித்துள்ளது. மாத்தறை பிரம்ஸ்ஹில் சட்டவிரோத காணி கொள்ளுபதவி செய்த வழக்கு தொடர்பில் இந்த வழக்கில் ஆஜராகாததால் இந்த உத்தரவை எம்சி விடுத்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தொடர்ச்சியாக அவர் ஆஜராகாத காரணத்தினாலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி 9 மாதங்களுக்கு முன்பாக கடந்த ஆண்டுல நடைபெற்ற ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. இவருக்கு பிரயாணம் பெற முடியாதாம் என்று ஒரு மெடிக்கல் கொடுத்தார். எங்க அமெரிக்காவில இருந்து ஒரு 11 மணி நேரம் இவர் பிளைட்ல பிரயாணம் டிராவலிங் பண்ண முடியாது என்று அமெரிக்காவிலிருந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்திருந்தார். இவர் தரையில விழுந்து கழுத்து நோவு, கால் நோவு, கை நோவு என்று சொல்லி ஒரு மெடிக்கலை கொடுத்திருந்தார். அந்த மெடிக்கலை நம்மளோட பெரிஸ் இருக்காருல்ல, பிலிக்ஸ் பெரிஸா, அவர் டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல் வெளுத்து வாங்கினார். மாத்திர நீதிமன்றத்துல ஒன்று இல்லைன்னு பிச்சு புடுங்கினார். அது மெடிக்கல் பிழை என்றும் சொல்லியிருந்தார். அரசாங்க ஒரு மெடிக்கல் டாக்டரை போட்டு பார்த்தால் அது பொய்யான ரிப்போர்ட் ஒன்று சொல்லப்படுது. அப்ப ஆனாலும் அவருக்கு 9 மாதத்துக்கு ஒரு அவகாசம் கொடுத்தாங்க. 9 மாதம் முடிஞ்சு போச்சு. தலைவர் இன்னும் ஊருக்குள்ள வரல. தலைவர் திமிங்கிலம் இல்ல, மிகப்பெரிய திருவன். எனக்கு நல்லாவே தெரியுங்க. அது நமக்கு திருகோணமலை வாயிலாக அறிஞ்சொரு விடயம். ஏனெனில் திருகோணமலையில் இருந்த ஒரு முக்கியமான புள்ளியுடன் இவர் நெருக்கமா இருந்தார். அந்த வகையில நம்மளும் அப்படி உடஞ்சு பாட்டுக்கிறோம். சரி, இந்த வழக்கு முன்னாள் பசில் ராஜபக்ச அமைச்சராக இருந்த காலத்தில் மாத்தறை பிரமன்ஹில் பகுதியில் சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட காணியை சட்டவிரோதமான முறையில் கொள்ளுபணி செய்தார் என்பது தொடர்பான குற்றம். இந்த நிலம் அரசுக்கு சொந்தமான அல்லது சர்ச்சைக்குரிய வகையில் கையகப்படுத்தப்பட்ட குற்றம் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. காலி மாத்தறையில அரச அதிகாரத்தை பயன்படுத்தி பொது சொத்துக்களை தனிப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்களின் பெயரில் சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் நிதி மோசடி செய்தல், மணி லாண்டரிங் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு, இல்லீகல் அசெட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் அல்லது அது போன்ற விசேட விசாரணை அமைப்புகள் முன்னெடுத்துள்ளன. இதில் நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக வழக்கு சொல்லுது. இது ஒரு குற்றவியல் வழக்கு, கிரிமினல் கேஸ் என்பதால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுவது கட்டாயம். வழக்கின் விசாரணைகளை தாமதப்படுத்துவதற்காகவோ அல்லது வேண்டுமென்றே நீதிமன்றத்தை அவமதிப்பதாகவே கருதப்படும் போது நீதிமன்றம் இத்தகைய பிடியாணையை, அதாவது ஓபன் வரண்டை பிறப்பிக்க அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தை இன்று நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கின்றது மாத்தறை எம்சி கோர்ட். பணம் தூயதாக்கல் தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இந்த வழக்கு பெரும்பாலும் இதன்படியே கட்டமைக்கப்பட்டுள்ளது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் அண்டர் தி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பொது சொத்துக்கள் தொடர்பில் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்படும் போது இது பயன்படுத்தப்படும். நீதிமன்றத்தை அவமதித்தல் அல்லது அப்பியராகாமல், அதாவது நான் அப்பியரன்ஸ் இன் கோர்ட்,
அதாவது நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் சொல்லலாம். அதை நம்ம லீகல் கோர்ட்ஸாக லீகல் பேர்டாக நான் அப்பியரன்ஸ் இன் கோர்ட்னு சொல்லுவோம். இன்றைய உத்தரவுக்கு இதுவே நேரடி காரணமாகும். லீகல் கான்சிக்வன்ஸ், அதாவது சட்ட ரீதியான விளைவுகள் என்று பசில் ராஜபக்ச மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் முக்கியமாக பண மோசடி தடுப்பு சட்டம் மற்றும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் மிக கடுமையானவை. பிடியாணை அமலாக்கல், அதாவது எக்ஸிகியூஷன் ஆஃப் வாரண்ட். நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தவுடன் போலீசார் அந்த நபரை எங்கு கண்டாலும், அதான் தேடி சொல்லவில்லை, கண்டவுடன் பிடிக்க உத்தரவு, தேடி பிடிக்க உத்தரவு. அந்த நபரை எங்கு கண்டாலும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். இது பிணையில் வெளிவர முடியாத பிணையாக, அதாவது நான் பேயபிள், அதாவது நான் பெயிலபிள் வாரண்ட் இருந்தால் அவர் நீதிமன்றம் மூலமாகவே பிணை பெற வேண்டும். அதாவது அவர் நீதிமன்றம் இப்ப எங்கிருந்தாலும் அவர் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகி அதுல நீதிமன்றம் இவருக்கு பிணை கொடுக்கலாம், இன்னும் 3 நாள் உள்ள போடலாம், அநேகமா கொடுக்கப்படும். அன்றைக்கே காலையில உள்ளுக்கு போட்டு ஆளை வெளியே இருக்கிறாரு, அமுக்கி எடுப்பது. பண மோசடி சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், PMLA. இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட்ட அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் மோசடி செய்யப்பட்ட தொகையை விட 3 மடங்கு அபராதம் விதிக்கப்படலாம். இதுதான் இந்த தண்டனைக்குரிய, இந்த குற்றத்துக்குரிய தண்டனை. பொதுச்சட்ட சட்டம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அரசுக்கு சொந்தமான சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் அல்லது முறைகேடாக பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களுக்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதில் பிணை பெறுவது கடினமான விடயம். சொல்லிட்டோம் இல்ல, இனி பார்த்துக் கொள்ளுங்க. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் நீதிமன்றத்தை நாடி முறைப்படி பிணை பெறாத பட்சத்தில் சட்டத்தின் பிடியில் இருக்க வேண்டிய கட்டாய சூழல் உருவாகியுள்ளது. வழக்கின் தீவிரம், இந்த வழக்கு அதிகாரம் சார்ந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணைக்கு உட்படுத்தும் முக்கிய வழக்குகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமா அவர் தனது சட்டத்தரணிகளோடாக மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிடியாணையை திருப்பி பெறுவதற்கான ரீகால் ஆஃப் வாரண்ட் கோரிக்கையை முன்வைக்க வாய்ப்புள்ளது. அதை அவர் செய்வார். இந்த வழக்கு தொடர்பாக பழைய நீதிமன்ற குறிப்புகள் அல்லது பிணை ஆவணங்களை நாமல் தேடி பார்த்தோம் என்றால் இதற்கு இதான் நடக்கும். இந்த வழக்கு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அமைச்சராக இருந்த காலத்தில் மாத்தறை பிரவுன் ஹில் பகுதியில் சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட காணியை ஆட்டைய போட்ட குற்றம். புரிஞ்சுடுங்களா? அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பொது சொத்துக்களை தனிப்பட்ட நபர்கள் ஆட்டைய போடுவது சட்டவிரோதம். அதுவும் வந்துட்டு இல்ல, இது ஒரு கிரிமினல் கேஸ். அண்ணாச்சிக்கு வரண்ட்ல கொடுப்பாங்களா பார்க்கலாம், அண்ணாச்சிக்கு பெயில் கொடுப்பாங்க, வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள வரலாம். இப்ப இது அடுத்த கட்டமாக நீதிமன்றம் ஒரு பிடியாணையை பிறப்பித்த அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் வெளிநாட்டில் இருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான முரண்பாடாகும். பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் அவர் ஆஜராகாத நிலையில் அடுத்த கட்டமாக அவரை நாடு கடத்துமாறு கோருவதற்காக அல்லது சர்வதேச போலீசார் ஊடாக, இன்டர்போல் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது அடுத்த தவணைக்கு, அதாவது இப்ப இவருக்கு 2 மாசம் கொடுத்து டேட் கொடுத்துக்கிறாங்கல்ல, அந்த கோர்ட்டில் அந்த டேட்டிலே இவர் எங்கேயாவது பிடியாணை குறைக்கப்பட்டு ஆஜராகவில்லை என்றால் இவருக்கு அமெரிக்காவில் உள்ள இன்டர்போல் மூலம் டீல் பண்ணப்பட்டு அங்கிருந்து அன்னை அழைத்து வர மாட்டார், இழுத்து வரப்படுவார். அதுக்கடையில இவர் உடனே வந்து தன்னை வக்கீல் மூலமாக ஒரு மோஷனை போட்டு அந்த காலையிலே ஆஜராகி உடனே அன்றைக்கே அவங்க பெயில் கொடுப்பாங்க. இது நடக்கக்கூடிய காரியம் தானே. ஒரு 10 நிமிடமோ 1 ஹவரோ அண்ணன் கம்பி எண்ணு கூட இருப்பாங்க. ஏகப்பட்ட ஊடகங்கள் அவரை நோக்கி செல்லும். மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாகும். மானம் நெய்னாலும் கப்பல் ஏறிடுச்சு, மானம் போயிடுச்சு, அப்படிதான் வரும். ஆக பார்க்கலாம், இது மிகப்பெரிய இலங்கை இஷ்யூ செய்தி. முதலாக நம்ம தந்திருக்கிறோம். பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா? நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.